திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் சாமலாபுரம் பேரூராட்சியில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அனைத்து மக்களிடத்திலே சென்று மருத்துவம் பார்க்க வேண்டும், மக்களுக்கான சேவைகளை சிறப்பாக மருத்துவத்துறை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான பெரிய நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய மருத்துவத்துறை, அதேபோல் எங்களுடைய துறை சார்ந்த அமைச்சர் ஐயா சுப்பிரமணிய ஐயா அவர்களும் அதே மாதிரி தான். மக்களை தேடி மருத்துவம் என்பது முக்கியமாக அனைத்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சிறப்பாக சென்றடைய வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு சாமலாபுரம் பேரூராட்சியிலே பள்ளபாளையத்திலே ஏற்கனவே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சிறப்பான முறையிலே ஒரு மருத்துவமனை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தோம். அதற்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சாமலாபுரம் பேரூராட்சி இன்னொரு பகுதிக்கு ஒரு மருத்துவமனை தேவைப்பட்டது. அந்த அடிப்படையில் எங்களுடைய துறை சார்ந்த மாவட்ட அமைச்சர் மாண்புமிகு சாமிநாதன் ஐயா அவர்களுடைய அறிவுறுத்தின்படியும், அதேபோலே மருத்துவ அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் ஐயா அவர்களுடைய அறிவுறுத்தின்படியும், எங்களுடைய கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஐயா அவர்களுடைய அறிவுறுத்தின்படியும், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுப்படி எங்களுக்கு இடம் நிலம் எல்லாம் ஒதுக்கி கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த வள்ளலார் ட்ரஸ்ட் மூலியமாக எங்களுக்கு இலவசமாக ஒரு 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலே ஒரு மருத்துவமனை சிறப்பாக இங்கு நாங்கள் கட்டியிருக்கின்றோம். அந்த மருத்துவமனை இன்று துவக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஏறத்தாழ சாமலாபுரம் பேரூராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களிலும் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அதேபோல் வட மாநிலத்தை சார்ந்தவர்களும் அந்நிய மாநிலத்தை சார்ந்தவர்களும் வெளியிலிருந்து வரக்கூடிய அடுத்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இங்கே விசைத்தறி பஞ்சாலைகள் நிறையா இருக்கக்கூடிய நிறைந்த பகுதி, வெளியூர்லேருந்து இருக்கக்கூடியவங்க தான் நிறையா இருக்கிறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாமே மருத்துவம் பார்ப்பதற்கு தான் இந்த ஹாஸ்பிட்டல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அந்த வகையில் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பஸ்ஸில் ஏறி போய் சிரமப்படுறாங்கிறதுக்காகத்தான் எங்களுடைய மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடத்திலும், அதேபோல் திருப்பூர் மாவட்ட அமைச்சர் சாமிநாதன் அவர்களிடத்திலும் நாங்கள் கோரிக்கையாக வைத்திருந்தோம். அந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி எங்களுக்கு அரசிடத்திலிருந்து எங்களுக்கு இடத்தை சீக்கிரமாக ஒதுக்கி கொடுத்தார்கள். நாங்கள் அதே மாதிரி அந்த வள்ளலாருடைய ட்ரஸ்ட் மூலியமாக ஒரு ஸ்பான்சர் 30 லட்சத்தை பிடிச்சி இன்றைக்கி தமிழக அரசிடம் இந்த பில்டிங் ஒப்படைச்சிட்டோம். இனி இன்னையிலேருந்து மருத்துவம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான சேவைகள் சிறப்பாக நடைபெறும் என்பதை சாமலாபுரம் பேரூராட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏறத்தாழ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு 25,000 பேர் இருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்நிய மாநிலத்தை சேர்ந்தவர்கள், வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 7-8,000 பேர் இருப்பாங்க. அதர் மாவட்டம், அடுத்த மாவட்டத்திலேருந்து இங்கே பஞ்சாலைக்கும் விசைத்தறி தொழிலுக்கு நாடி வந்திருக்கக்கூடியவங்க ஏறத்தாழ ஒரு 5,000 to 7,000 பேர் இருப்பாங்க. மொத்தம் ஒரு 12,000 பேர் வெளியிலேருந்து வந்தவங்களுக்கான ரொம்ப உதவியாக இருக்குங்கிறது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க ஒரு 15,000 பேர் கண்டிப்பாக பயன்பெறுவார்கள். இப்போ காலை உணவு திட்டம் விரிவாக்கம் பண்ணி நகர்ப்புறத்துக்கு வந்திருக்கு. அதுபோல மருத்துவம் சிறப்பாக நடக்கிறது. தமிழ்நாடு கியூபாவை நோக்கி நகர்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கோரிக்கையை மக்களை தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம். இப்போ எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய உத்தரவே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, கிராமப்புற பஞ்சாயத்தில் எல்லாமே தலைவர்கள், கவுன்சிலர் கூடிய எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுடைய அறிவுரை என்னவென்று சொன்னால், நீங்கள் எல்லாம் சென்று வார்டில் உங்களுடைய பேரூராட்சிக்குள்ளே, மாநகராட்சிக்குள்ளே, நகராட்சிக்குள்ளே மக்களிடத்திலே நேரடியாக சென்று அவர்களை குறைகளை கேட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இதுகளை செஞ்சு கொடுக்கணுங்கிறத மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும், அதே போல் எங்களுடைய துறை சார்ந்த அமைச்சர் அன்பாக செல்லமாக சொல்லக்கூடிய எங்களுடைய அமைச்சர் மாண்புமிகு இவர் நம்ம துறை